உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு வரலட்சுமி விரதம். திருமணமான பெண்கள் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்காகவும் கணவனின் நீண்ட ஆயுளுக்காகவும் சுமங்கலி பூஜையா வீட்ல கொண்டாடுவாங்க. புதுசா கல்யாணமான பொண்ண வீட்ல சுமங்கலி பூஜை பண்ண சொல்லி கணவனோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கணவன் கையால மாங்கல்யத்துல குங்குமம் வைக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னு வைங்க, இன்னொரு தடவை மாங்கல்யத்தை கட்ட சொல்லுங்க. அவங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் எந்த சிக்கலும் வராது. என்னைக்கும் இணைபிரியாம இருப்பாங்க. அப்படியே பண்ணிடுறோம் சாமி. அப்ப நாங்க வரோம் சாமி. நல்லது, நல்லதே நடக்கும். போயிட்டு வாங்க. பெரியமா, அப்போ வீட்டுல சுமங்கலி பூஜை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? அவசரப்படாத ஹாசினி. முதல்ல நம்ம ஸ்டேஷனுக்கு போய் இந்த விஷயத்தை துர்கா கிட்ட சொல்லுவோம். துர்கா தானே சுமங்கலி பூஜை பண்ணணும். ஐயோ ஆமா பெரியமா, சூரிய மாமா வேற பூஜைக்கு வரணும், துர்காவை வேற ஆசீர்வாதம் பண்ணணும். ஐயோ அம்மா தாயே, இதம்மா நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா ஸ்டேஷனுக்கு போலாம். சரி, மாரி கொலை சம்பந்தப்பட்ட ஃபைல் எடுத்துட்டு வாங்க. எந்த மாரி மேடம்? 4 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட மாரி. 4 வருஷமா அந்த கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்ல மேடம். குற்றவாளி பத்தின சின்ன தடயம் கூட கிடைக்கல மேடம். மாரியோட ஹஸ்பண்ட் கூட இன்னும் அந்த கேஸ்ல குற்றவாளி கண்டுபிடிக்கலையான்னு வந்து கேட்டுட்டு தான் மேடம் இருக்காரு. மாரி கொலை கேஸ நான் மறுபடியும் ரீஓபன் பண்ண போறேன். முதல்ல இருந்து விசாரணை ஆரம்பிக்க போறேன். குற்றவாளியை கண்டுபிடிக்க போறேன். அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். வணக்கம் மேடம். என்ன பிரச்சனை? எதுக்காக அழறீங்க? மேடம், என் மனைவிக்கும் எதிர் வீட்டுக்காரனுக்கும் தப்பான உறவு இருக்கு மேடம். அதனால இவளை நான் விவாகரத்து பண்ண போறேன். ஆனா இவ முடியாதுன்னு சொல்றா மேடம். அதான் பிரச்சனை. இல்ல மேடம், நான் மனசளவுல கூட இவருக்கு துரோகம் பண்ணதில்லை மேடம். ஆனா நான் சொல்றது இவர் நம்ப மாட்டேங்கிறாரு மேடம். நான் ஒன்னும் ஆதாரம் இல்லாம சொல்ல மேடம். இவ எதிர் வீட்டுக்காரன் கூட ஹோட்டல்ல ரூம் போட்டு ஒன்னா இருந்திருக்கா மேடம். வீடியோ ஆதாரமே இருக்கு மேடம். நீங்க பாருங்க மேடம். இல்ல மேடம், சத்தியமா எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல மேடம். அந்த வீடியோல இருக்கிறது நான் கிடையாது மேடம். மேடம், இவ போய் சொல்றா மேடம். நான் செக் பண்ணி பார்த்தேன் மேடம். வீடியோல இருக்கிறது இவதான் மேடம். நீங்களே பாருங்க மேடம். சத்தியமா அது நான் இல்ல மேடம். நான் சொல்றத நீங்களாவது நம்புங்க மேடம். நான் இது வரைக்கும் மனசால கூட இந்த தப்பு பண்ணதில்லை மேடம். இல்ல, உங்க வைஃப் தப்பு பண்ணல. அந்த வீடியோல இருக்கிறது வேற பொண்ணு. இந்த ஆளுதான் உங்க மனைவியை பத்தி தப்பா பேசுறான், பொய் சொல்றான். இல்ல மேடம், நான் பொய் சொல்லல மேடம். நானும் அமுதாவும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கினது உண்மைதான் மேடம். என்ன நம்புங்க மேடம். ராஸ்கல்! மேடம், இந்த வீடியோ மார்க் பண்ணிருக்காங்க மேடம். ஒரிஜினல் இல்ல மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். பொறுக்கி நாயே, ஏன் இப்படி பண்ண? ஒரு குடும்பத்தை நாசமாக்க ட்ரை பண்ணிருக்க நீ? மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். அந்த பொண்ணு என்ன 10 நாளைக்கு முன்னாடி செருப்பால அடிச்சிருச்சு மேடம். அதுக்கு பழி வாங்க தான் இப்படி பண்ணிட்டேன் மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். நான் கட்டி பொறுப்போக்கு நாயே பழி வாங்குறியா? ஏன்டா இப்படி பண்ண? விடியா நெடுமாறன் மேடம், இவனை லாக்அப்ல தள்ளு. ஓகே மேடம். ஏய் வாடா. இந்த மாதிரி மார்ஃபிங்லாம் இந்த காலத்துல சர்வ சாதாரணமா போச்சு. ஒருத்தரை டேமேஜ் பண்றதுக்காக இந்த மாதிரி தப்பான வழியில போயிடுவாங்க. அத பாக்குறவங்க பார்த்த ஒரு செகண்ட்ல தப்பா நினைப்பாங்க. கணவன் மனைவி ஒருத்தர் மேல ஒருத்தர்
நம்பிக்கை வச்சிருக்கணும். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. அத புரிஞ்சு நடந்துக்கோங்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்ன மன்னிச்சிரு அமுதா, நான் தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி ஐயோ. மேடம். என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. பரவாயில்ல, போயிட்டு வாங்க. வரேன் வரேன் மேடம். மேடம். அம்மா, நான் வீட்டுக்கு வந்ததும் பேசிக்கலாமே. திடீர்னு ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கீங்க. துர்கா, கோயிலுக்கு வந்தோம். அங்க நீங்க அர்ச்சனைக்கு கொடுத்த தேங்காய் அழுகி இருக்குமா? அவங்க தொடங்குற வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்கு. அதுக்கு என்ன பரிகாரம்னு பார்த்து பண்ணுங்கம்மா. புதுசா கல்யாணமான பொண்ண வீட்ல சுமங்கலி பூஜை பண்ண சொல்லி கணவனோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கணவன் கையால மாங்கல்யத்துல குங்குமம் வைக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னு வைங்க, இன்னொரு தடவை மாங்கல்யத்தை கட்ட சொல்லுங்க. அவங்க 2 பேர் வாழ்க்கையிலயும் எந்த சிக்கலும் வராது. இன்னைக்கு சாயங்காலம் வீட்ல சுமங்கலி பூஜை செய்யணும். சூர்யா பூஜையில கலந்துக்கிட்டு உன்னை ஆசீர்வாதம் பண்ணணும். அது விஷயமா உன்கிட்ட பேசணும் தான் கோயில்ல இருந்து நேரா உன்கிட்ட வந்தோம். சுமங்கலி பூஜை தானே, பண்ணிக்கலாமே. அது சூரியமாமா பூஜைக்கு வரணும்ல. அதெல்லாம் அவர் வருவாரு. நான் இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி ஈவினிங் வீட்டுக்கு சீக்கிரம் வர சொல்றேன். இவ எதுக்காக இப்ப எனக்கு கால் பண்றா? ஹலோ ஹலோ ஹஸ்பண்ட் சார், ஆபீஸ்க்கு போயிட்டீங்களா இல்ல இன்னும் டிரைவிங்லயே இருக்கீங்களா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப எதுக்காக நீ கால் பண்ண அதை மட்டும் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஹஸ்பண்ட் சார். நீங்க ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறீங்களா? ஏய், என்ன நீ என் வைஃப் மாதிரி ரொம்ப உரிமை எடுத்துக்கிற? இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இல்ல, ஈவினிங் வீட்ல சுமங்கலி பூஜை இருக்கு. நீங்க அவசியம் கலந்துக்கிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்காக தான் நேரமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். இங்க பார், நீ என்னத்தையோ பண்ணி தொலை, அதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். நீங்க கண்டிப்பா வருவீங்க ஹஸ்பண்ட் சார், எனக்கு தெரியும். சரி, நீங்க லேட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? ஏய், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கற? ஹலோ, கட் பண்ணிட்டா. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காவ? சுமங்கலி பூஜைக்கு நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவேன். நடக்காது, நடக்கவே நடக்காது. சரி, நீங்க போய் பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. நான் டியூட்டி முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். சூர்யாவும் வந்துருவாரு. பூஜைய சிறப்பா பண்ணிடலாம். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா. ஆமா, நான் வரும்போதே தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க வீட்டை மட்டும் ரெடி பண்ணா போதும். சரியா? சரி சரிம்மா, சரி, நாங்க கிளம்புறோம். வாங்க. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நல்ல வேலை, சூர்யா வரேன்னு ஆமா ஒத்துக்கிட்டான். தெரியுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.